கைது செய்யறதுக்கு எல்லாத்துலேயும் யாருக்கு கேட்குறீங்க கைது? நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு கைது நடவடிக்கையை கிரிமினல் லாவில் ஐம் லாயர் ஆல்சோ. இப்போ ஒருவர் தப்பாக பேசியிருக்காருன்னா அது கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், எஃப்ஐஆர் போடலாம், சார்ஜ் ஷீட் போடலாம். எதுக்கு கைது பண்ணுறது? எதுக்காக கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள்? ஒருவர் தடயங்களை அழித்து விடுவாரோ அல்லது சாட்சிகளை கலைப்பாரோ. ஏன்னா எல்லாத்துலையும் ஈவன் மர்டர் கேசஸில் 90 நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க பெயிலில். எதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் நடத்தி சார்ஜ் ஷீட் 90 நாளுக்குள்ளே போடணும். 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலைன்னா அதுக்கப்புறம் இது கண்டக்ட் பண்ணுறதே கஷ்டம். ஆக நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா, கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வழக்கு நடத்தலாம், எஃப்ஐஆர் போடலாம். எதுக்காக கைது பண்ண? நான் கேட்குறேன், என் தாயார் ஆண்டாளை பற்றி மிக அசிங்கமாக பேசியவரை இதுவரை கைது பண்ணியிருக்காங்களா? ஏன் பண்ணல? யோசிச்சு பார்ப்போமே. அதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் போடல, வழக்கு நடத்தல. அதனால் நான் ஜஸ்டிஃபை பண்ணல எதையுமே. ஆனால் எந்த ஒரு குற்றமாக, கொலை குற்றமாக இருந்தால் கூட கைது நடவடிக்கை காரணம் 2 தான். தடயங்களை அழித்து விடுவார்கள், சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் இருந்தால். இந்த இஷ்யூ ஜஸ்ட் ஃபார்வர்டிங் அ மெசேஜ். அது யாரும் அழிக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதுக்கான எவிடன்சஸ் இருக்குது. அதை அழிச்சுடுவாருங்கிற பயம் இல்லை, சாட்சிகளை கலைச்சு விடுவார் அப்படிங்கிற பயமும் இல்லை. அதனால் இந்த கேஸில் there is no justification for arrest. அதனால தான் நீதிமன்றம் கைது பண்ணுன்னு சொல்லலை. இப்போவும் சொல்கிறேன்னா நீதிமன்றம் வழக்கு ஒத்தி தான் வச்சுருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வியே இப்போ ரிலவெண்ட் இல்லை. ஓகே, தேங்க்யூ.